அன்பர்களே, இன்று சனிக்கிழமை வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் தூத்துக்குடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது வல்லநாடு. இங்குதான் இந்த கோவில் உள்ளது. தாமிரபரணி கிழக்கில் வல்லநாடு மலையும் பசுமையான வயல்வெளிகளும் சூழ கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் திருக்காட்சி தருகிறார். சக்கராயுதம் தாங்கியிருப்பதனால் இவரை சக்கரபாணி பெருமாள் என்றும், ஆழி விளங்கும் பெருமாள் என்றும் போற்றுகிறார்கள். ஆழி என்னும் சொல்லிற்கு பழம், சர்க்கரை, சுண்ணாம்பு ஆகியவற்றாலான கலவை என்றும் பொருள் கூறுவர். இங்குள்ள மூலவர் கல்லால் செதுக்கப்பெற்று மூலிகை பூச்சிகளாலான திருமேனியராக விளங்குகிறார். இது இந்த கோவிலுக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு. மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது. உற்சவர் மற்றும் பரிவார மூர்த்தங்களுக்கு மட்டுமே திருமஞ்சனம் நிகழ்கிறது. இங்கு தலவிருட்சம் அத்திமரம். பரிகார வழிபாடுகளுக்கு சிறப்புற்று திகழ்கிறது இந்த தலம். கிரக தோஷங்களால் திருமண தடை ஏற்பட்டு அவதியுறும் அன்பர்கள் தங்களின் ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் விலகி திருமண பேறு கிட்டிடுமாம். இந்த பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி பால் பாயசம் படைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுமாம். பெருமாளுக்கு நீராஞ்சன தீபம் ஏற்றி வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு திருமஞ்சன வழிபாடு நடைபெறும். இந்நாட்களில் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வழிபட்டால் வாழ்வில் வெற்றிகளும் முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த திருக்கோவில் முன் மண்டபத்தில் மகாலட்சுமி தாயாரை தன் மடிமேல் அமர்த்தியபடி லக்ஷ்மி ஹயக்ரீவர் காட்சி தருகிறார். இவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி பச்சை பயிரை பரப்பி அதில் நீராஞ்சன விளக்கு ஏற்றி வைத்து தேன் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். இந்த சன்னதி அருகில் தன்வந்திரி பகவான் சன்னதி உள்ளது. பிணிகள் நீங்கி ஆயுள் பலம் பெருகிட தன்வந்திரி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். மேலும் நவநீத கிருஷ்ணர், விஸ்வக்சேனர், ஆஞ்சநேயர், பெரியாழ்வார், ராமானுஜர் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. பிரகார மண்டபத்தில் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. பின்புறம் யோக நரசிம்மர் உள்ளார். சக்கரத்தாழ்வாருக்கு துளசி அர்ச்சனையும் பானகமும் செய்து வழிபட்டால் தீவினை பாதிப்புகள் அகலும். தமிழ் புத்தாண்டு, சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி வைபவங்கள், ராமநவமி போன்றவை இங்கு விழா நாட்கள். கிரகதோஷங்கள் நீக்கி வாழ்வில் அனைத்து நலன்களையும் அருளும் வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.